ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைபிரிட் அத்லெட் சேலஞ்ச். ஸோ காலையிலே எழுந்தோடனே ஒரு மாதிரி மண்டைங்கெல்லாம் சொருவிச்சு. ஸோ சரியான தூக்கம், வீக்கெண்ட் வேறையா, சாட்டர்டே அதுவுமா எழுந்து எங்கடா ஒர்க் அவுட் பண்ணுமா வேணாமான்ட்டு இருந்தது. சரின்ட்டு எழுந்த வேகத்துக்கு பிரெட்டில் வாழைப்பழத்தை சொருவி சும்மா அடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா சும்மா ஸ்ட்ரெச்சஸ்லாம் வீட்லேயே பண்ணிவிட்டு அப்படியே வீட்லேயே நீ ஒர்க் அவுட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரிலே ஏற்றுட்டு பேக்கை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சிறப்பான தரமான சம்பவம். ஸோ உங்கள் வீட்டில் காரில் இருந்ததுன்னா இந்த மாதிரி வேரியேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வால் ஸ்டாண்டில் புஷ்அப்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் ரொம்ப நாளாக டச் விட்டு போச்சுன்றதுனால பெருசாக வரல. அப்புறமா கஷ்டப்பட்டு ஒரு வழியாக முக்கி மோதி அப்படியே தூக்கி வச்சு நின்றுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 5 புஷ்அப்ஸ் 5 ஒரு 3 செட்டு சிறப்பாக முடிச்சுட்டு அப்படியே கோரை ஆச்சு கதற விட்டாச்சு. ஸோ சீக்கிரமாக வந்து ஒரு நல்லபடியாக நல்ல ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மறக்காமல் எதனா சேலஞ்ச் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் தரமான பிளாங்க்கு. ஸோ பிளாங்க்கு ஃபஸ்ட்லாம் ஒரு 2-3 நிமிஷம் பண்ணுவோம். அண்ட் இப்போலாம் வந்து 1 நிமிஷம் தான் பண்ண முடியுது. சீக்கிரமாக வந்து மறுபடியும் இதை ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா ஒரு தரமான சம்பவம் பாருங்களேன், எப்படி டான்ஸ் சூப்பராக இருக்கா. அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா சார்? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார்.